எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளையில உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வீடியோ எடுக்கலான்னு பார்த்து கதை போடச்சிலையே, சரி எதில் நின்று போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இந்த பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. அதனால இதில் இருந்து போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக போட்டேன். நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பூ. அதனால் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரியா? இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க வந்து நல்ல வசதியாக இருந்தாங்க. கடவுள் திருவிழா அவங்கள நல்லா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. நல்ல ஒரு வசதியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தமாக வாங்கி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. 2 பேருமே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்காங்க. நல்ல ஒரு வருமானம். அப்போ அந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். என்னென்னா காய்கறியிலேருந்து மீன்லேருந்து வண்டி புக் பண்ணால் கூட காரு ஆட்டோ எல்லாமே வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிடும். அந்த மாதிரி இப்போ சென்னை சிட்டியில் எங்கெல்லாம் சிட்டிக்குள்ளே நம்ம ஊர் சைடே வந்துட்டு, அதே மாதிரி சென்னையில் எங்கே பார்த்தாலும் எந்த பொருளும் நம்ம வெளியே போய் தான் வாங்கணும்னு இல்லை. இங்கே வீட்டில் இருந்தே தட்டுனா கொரியரில் வந்து இறங்கிடும். ஃப்ளிப்கார்டு, அமேசான் என்னெல்லாமோ வந்துடுச்சு. அதே மாதிரி காய்கறி தினமும் ஒரு தாத்தா எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி அந்த தாத்தா வந்தார், காய்கறி கொண்டு வந்தார். காய்கறி கொண்டு வந்துட்டு, ஏம்மா காய்கறி வேணுமா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். உடனே அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கீழே இறங்கி வந்தாங்க. ஆமா தாத்தா காய்கறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ தாத்தா சொன்னார், கீரை கட்டி 20 ரூபா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எவ்வளோ, உருளைக்கிழங்கு எவ்வளோ, அப்படி ஒவ்வொன்றா கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு இருக்கும்போது தாத்தா கிட்ட அந்த அம்மா வந்து பேரம் பேசினாங்க. எப்படின்னா, தாத்தா நான் இவ்வளோ இது வாங்கியிருக்கேன், கீரை 15 ரூபான்னு போடுங்க, அப்புறம் உருளைக்கிழங்கு 40 ரூபான்னு போடுங்க, 50 ரூபான்னு வச்சு சொல்கிறீங்க, அப்படி ஒவ்வொன்றுக்கா பேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. உடனே தாத்தா சொன்னார், இல்லைம்மா நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துதாம்மா விற்க, என் சொந்த இது கிடையாது தாயி, அதனால் தாத்தா கஷ்டப்பட்டு வரையலாமா, அதனால் கொஞ்சம் இறக்கம் பாட்டுமா, அவ்வளோத்துக்கு வர முடியாதுமா, வேணா நீ அவ்வளோ இது வாங்கியிருக்கால, வேணா மொத்தத்தில் ஒரு 5 ரூபா குறைச்சிக்கம்மா, அதுக்கு மேலே எனக்கு முடியாதுமா, கோவப்படாதம்மா அப்படின்னு சொல்லி மெதுவாக தாத்தா தாழ்ந்து சொன்னாங்க. உடனே அந்த அக்கா, அதெல்லாம் முடியாது, ஏன் தாத்தா அப்பனா வேண்டாம் போங்க தாத்தா, நான் இவ்வளோ சொல்கிறேன் நீங்கள் இது பண்ண மாட்டேங்கிங்களா அப்படின்னு சொல்லி பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்டு சொன்னாங்க, தாத்தாட்ட அப்படிலாம் நீ இதுங்க கூடாது, நீ கொடு அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு வர அப்படி படிக்கட்டு ஏறும்போது சண்டை போட்டுட்டே வந்தாங்க. உங்களுக்கு வேலை இல்லை, ஆமாம் அந்த கிழவனார் எல்லாரும் தான் நல்லா வாங்குறவள, அப்புறம் அவருக்கு என்ன நல்லா தான் சம்பாத்தியம் வருமே, அப்புறம் நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, இதுக்கு தாங்க நீங்கள் கீழேயே வரக்கூடாது, நீங்கள் கீழே வந்தாலே இப்படி தான், நல்லா குறைச்சி நான் பேசி வாங்கியிருப்பேன், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டிகிட்டே வந்தாங்க. சரி நம்ம காய்கறிலாம் வாங்கி வச்சிருச்சு, சரி இன்னைக்கு லீவ் தானே நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டாரு அவர். உடனே வெளியில் போனாங்க, ஹோட்டலில் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா பில்லு 800 சில்லரை வந்துட்டு, 2 பேருக்கும் சேர்த்து 835 அவ்வளோ வந்தது. வந்த உடனே அவர் 835 ரூபா வந்திருக்கு அப்படின்னு உடனே, பரவாயில்ல 835 தான் வந்திருக்கா, சரி அவர் வர்றவருக்கு பாவம் அவருக்கு ஒரு மொத்தத்தில் 1000 ரூபா கொடுத்துங்க, அவர் டிப்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அந்த டிப்ஸு வாங்குறவர் அவர் வந்து சர்வெண்ட் எல்லாம் பரிமாறுவார்ல, அவங்களுக்கு எல்லாருமே 10 ரூபா 20 ரூபா அப்படி கொடுப்பாங்க. கொடுப்பது வழக்கம் தான், கொடுக்கணும். அதே மாதிரி அவருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோடனே அந்த அவர் வந்து, அம்மா வாங்கம்மா, என்னம்மா வேணும் அப்படி இப்படி ரொம்ப கேட்டோடனே அவங்கள வச்சு கொஞ்சம் பெருமையாக இன்னும் 2 வார்த்தை அவர் புகழ்ந்து பேசினோடனே, நம்ம இருக்கிற இதுக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும், இல்லைன்னா நம்மளை அவங்க தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீதி காசை அப்படியே 1000 ரூபா வச்சுட்டு மீதி காசை பரவாயில்ல எடுத்துக்கோங்க நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கினார். அவங்க கொடுக்கணும் தான், ஆனால் பந்தாக்காக கொடுக்கக்கூடாது, அப்படி தானே? ஒரு கஷ்டப்படுறவங்க ஒரு இதாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கணும். இந்த தாத்தா வெயிலும் மழையும் பார்த்து வந்து உழைச்சி அப்படி கொண்டு வர்றவங்கிட்ட யாருமே தயவுசெய்து பேரம் பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி, மற்ற இந்த கடைக்கு போனாலும் சரி, பெரிய பெரிய கடைக்குன்னா ஃபிக்ஸட் ரேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, எதுவுமே பேச முடியாது. அதே மாதிரி காய்கறி எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து காய்கறியை அதை நிறுத்தாங்கன்னா 1 கிலோ 10 கிராம் அப்படின்னு வந்தால் கூட அந்த 10 கிராமுக்கும் சேர்த்து தான் விலை போடுவாங்க, அதுலேருந்து நீங்கள் பிறக்க முடியாது. அதனால அங்கெல்லாம் நீங்கள் எவ்வளோத்துக்குள்ளே காசு கொடுத்து தானே வாங்குறீங்க. அதனால இந்த மாதிரி தயவு செய்து
ஏழை மக்கள்கிட்ட எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட பேரம் பேசாதீங்க. பாவம் உழைச்சி அவங்க அன்னாடு வருமானம் அதில் தான் இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து பேரம் பேசிட்டு வந்தாக்காக 800 என்ன 1000 ரூபா கொடுங்க அது அப்படின்னு சொல்லக்கூடாது. உடனே அந்த அண்ணே அவங்கக்கிட்ட எடுத்து சொன்னார், ஆமாம் நீ இப்போது இந்த சர்வெண்ட்டுக்கு கூட 265 ரூபா கூட போகுது, அப்படி கொடுக்கா. ஆனால் இதே இது காலையில் அந்த தாத்தா கிட்ட நீ எவ்வளோத்துக்குள்ளே பேசுனா, கொஞ்சமாவது நீனே புரிஞ்சிக்க, நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க. அந்த தாத்தா பாவம் வெயிலுக்குள்ளே மழையிலலாம் வந்து கஷ்டப்படுற தாத்தாவே நீ அவ்வளோ திட்டுனா இவர் உன்னைய 2 வாரத்தை புகழ்ந்த உடனே அவருக்கு நீ அள்ளி கொடுக்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கணவர் சொன்னாராம். சொன்ன பிறகு சரிங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா கேட்டாங்களாம். இதே போல தான் வாழ்க்கையில் நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கு பேசிடுறாங்க, இஷ்டத்துக்குன்றாங்க. அதே மாதிரி பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நம்மளுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம கஷ்டப்படுறோம் தான், இருந்தாலும் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும். செய்யாமல் இருக்கவே கூடாது. நம்மளுக்கு திராணி இருக்குது. ஒரு 10 ரூபா நம்ம கையில் வச்சுருந்தோன்னா 1 ரூபா கொடுக்குறது தப்பே இல்லை. யாராவது நம்ம கஷ்டத்தில் எனக்கு முடியல, இது வாங்கணும், இது முடியல அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளை ஆண்டவர் அதுக்கு கணக்கு கேட்பாரு. நான் உனக்கு அன்றைக்கி அதை அனுப்பிவிட்டேன்னு நீ ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம பிறருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணாமல் இருக்காதீங்க தயவுசெய்து. எங்கே கொண்டு கொட்ட காசு நிறைய வச்சுருக்கவங்க திடீர்னு இப்படி தான் இருப்பாங்க, லாஸ்ட்டில் கொண்டு ஆஸ்பத்திரியில் கொண்டுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம பிறருக்கு நம்ம உதவி செய்யணும். நான் பார்த்திங்கன்னா அநியாயத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணிடுவேன். ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறம் நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இன்னொரு காரியம், நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னு வந்துட்டுன்னு வைங்களேன், தயவு செய்து நீங்கள் பணக்காரங்களை நினைக்காதீங்க. கண்ணுக்கு முன்னால் உங்களை விட கஷ்டப்பட்டவங்கள நினச்சி பாருங்கள். அந்த கஷ்டம் இல்லாமையே போயிடும். அவங்க நம்மளை விட கஷ்டப்பட்டவங்கள நம்ம மனசில் நினச்சிட்டு ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினச்சா நம்மளுக்கு அந்த கஷ்டம் இல்லாமல் போயிடும். எப்படின்னா அந்த அவங்கள பார்த்து நினச்சிட்டு ஐயோ இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்மளை ஆண்டவர் அவ்வளோத்துக்குள்ளே வைக்கலை, நம்மளுக்கு எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஏதோ ஒரு கஷ்டம் வந்திருக்கு அது சரியாயிரும் அப்படின்னு நினச்சி நம்ம மனசை தத்திக்கணும். ஐயோ அவங்களா நல்லா செல்லவங்க நினைப்பாங்க, ஐயோ அவங்களா நல்லா இருக்காளே, இவா நல்லா இருக்காளே, அவா நல்லா இருக்காளே, நான் மட்டும் இப்படி ஆகிட்டேனே அப்படி தயவுசெய்து நினைக்காதீங்க. அது வந்து பொறாமைனாவி, பொறாம குணம். அந்த பொறாம குணம் மட்டும் இருக்காதீங்க. ஐயோ நாங்கள் ஒன்னடியாக தானே பிறந்தோம், நாங்கள் 4 பேர் ஒன்னடியாக தானே பிறந்தோம், நாங்கள் 5 பேர் ஒன்னடியாக பிறந்தோம், அவன் மட்டும் நல்லா இருக்கானே, இவன் மட்டும் நல்லா இருக்கானே. கடவுள் அவங்கள ஆசீர்வதிச்சுட்டாங்க, அவங்க உழைச்சி சம்பாதிப்பாங்க, நல்லா இருக்காங்க. நம்ம வந்து நம்மளுக்குன்னுட்டு ஒரு நேரம் வரும், சரியா? இப்படியே இருக்க போகிறதில்லை யாரும், எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால மற்றவங்களை குறித்து பொறாமப்படாதீங்க. அதே மாதிரி நம்மளுக்கு நன்மை செய்ய தானி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்கிட்ட செய்யாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு இருந்தால் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை நம்ம கொடுக்கணும், ஓகேவா? அதுக்குன்னு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடாது. ஐயோ இருக்கோ இல்லையோ அள்ளி கொடுத்துடக்கூடாது, அதுதான் சரியா? அதனால் கஷ்டப்படுறவங்க யாரும் தெரியும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி ரோட்டில் வர்றீங்கள வேற பேசாதீங்க. மீன்காரராக இருந்தாலும் சரி, காய்கறிக்காரராக இருந்தாலும் சரி, பழம் வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கீரைக்கார அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்படி வர்றவங்கள தயவுசெய்து பேரம் பேசி வாங்காதீங்க, சரியா? லாஸ்ட்டில் எல்லாம் வாங்கி கொடுத்து ஏக்கா ஒரு 5 ரூபா கம்மியாக இருக்குக்கா அப்படின்னா சரிம்மா பரவாயில்லம்மா நீ நாளைக்கு சேர்த்து கொடுப்பாங்க, இல்லைன்னா பரவாயில்லம்மா இவ்வளோ வாங்கியிருக்கலாம், இவ்வளோ தான் கொடுங்க அவ்வளோ தான் கொடுங்க அப்படின்னுட்டு பேசாதீங்க, சரியா? அப்படி பேசுகிறவங்களா இருந்தால் இனிமேல் அப்படி பேசாதீங்க. உங்களிடத்த மாற்றத்தை அவங்களே பார்த்து சொல்லணும். பரவாயில்லையே இந்த பிள்ளை இப்போ இப்படி கேட்க மாட்டேக்கால, என்னதான் ஒரு மாற்றம், இந்த தமிழ் ஸ்வீட்டி ஸ்டோரி தான் சொல்லி கொடுத்துட்டா அப்படின்னு நினைக்கணும். ஓகே, எங்கள் ஃப்ளவர் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு உங்கள் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. ஓகே, பாய்.